மாதவரம், இந்த மாதவரம் மில்க் காலனியிலேருந்து 2 மெட்ரோ லைன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று பார்த்திங்கன்னா மாதவரம் டு சோழிங்கநல்லூர் ஃபேஸ் 2 காரிடார் 5. இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதவரம் டு சிறுசேரி ஃபேஸ் 2 காரிடார் 3. இப்படி இந்த 2 மெட்ரோ லைன் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் மாதவரம் டு சிறுசேரி பார்த்திங்கன்னா 46 கிலோமீட்டருங்க. மாதவரம் டு சோழிங்கநல்லூர் பார்த்திங்கன்னா 47 கிலோமீட்ரு. ரொம்ப லெங்க்த்தான ரூட்டு இந்த 2 ரூட்டுமே. இந்த மாதவரம் டு அண்ணா நகர் ஃபேஸ் 2 காரிடார் 5 இந்த அப்டேட்டை பார்க்கலாம் 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்புவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் இப்போ மாதவரத்தில் இருக்கேங்க. மாதவரத்திலிருந்து 2 மெட்ரோ லைன் ட்ராவல் ஆகுதுங்க. ஃபேஸ் 2 காரிடார் 3, ஃபேஸ் 2 காரிடார் 5. ஆமாம், இந்த 2 லைனும் முடிஞ்சதுன்னா ஆல்மோஸ்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் மெட்ரோ சென்னையினுடைய ஒரு மிக நீண்ட லைனாக இருக்குங்க இந்த லைனு. வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபேஸ் 2 காரிடார் 5 அந்த லைனை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க. மாதவரத்திலிருந்து இப்போ நாம் இந்த அசிசி நகர், மஞ்சம்பாக்கம், அந்த இன்னர் ரிங் ரோடு இருக்குது பார்த்திங்களா, 200 ஃபீட் ரோடு, அந்த ரூட்டில் ட்ராவல் ஆகிறோம். இந்த மாதவரம் மில்க் காலனிலேருந்து இந்த ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா ரைட்டில் போனால் மணலி, சேக்காடு அதெல்லாம் போகலாம். நம்ம லெஃப்டில் திரும்பி அப்படியே ட்ராவல் ஆகி போவோம். ஆமாம், இந்த ஜங்ஷன் தான். இந்த ஃபேஸ் 2 காரிடார் 3 முழுக்க அண்டர் கிரவுண்டில் போகுது. தரமணிக்கு பக்கத்தில் கந்தஞ்சாவடியில் தான் எலிவேட்டடில் வருதுங்க. இப்போ மாதவரத்துலேருந்து இந்த அசிசி நகர் அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படியே நேராக போனால் மஞ்சம்பாக்கம் அந்த 200 ஃபீட் ரிங் ரோட்டில் இன்னர் ரிங் ரோட்டில் வரும். இந்த ஃபேஸ் 2 காரிடார் 5 பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த்தில் 3 கிலோமீட்டர் தாங்க அண்டர் கிரவுண்டு. ஆமாம், மிச்சம் அனைத்து 43 கிலோமீட்டரும் எலிவேட்டடு. நாம் இப்போ இந்த அசிசி நகர் அந்த கார்னரில் தான் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா போர்டே இருக்குது பாருங்கள், எல்என்டியோட போர்டு. ஆமாம், ஃபேஸ் 2 காரிடார் 5 மெட்ரோ அந்த டெப்போ ஸ்டேஷன் இந்த இடத்துலேருந்து தான் அந்த ஃபேஸ் 2 காரிடார் 5 ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ரைட் சைடில் மிகப்பெரிய பணிமனை வருதுங்க, மெட்ரோவோட பணிமனை. வாங்க, இந்த அசிசி நகரில் அகர்சன் காலேஜ் இருக்குங்க. அகர்சன் காலேஜ் அந்த இடத்துலேருந்து இதை பாருங்கள், அகர்சன் காலேஜுக்கு முன்னாடி இருந்து இந்த பில்லர், இந்த டெப்போ, இதுதான் அந்த டெப்போ மெட்ரோ ஸ்டேஷனு. இங்கே இருந்து தான் பில்லர் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஃபுல்லாக பில்லர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அசிசி நகரில் நமக்கு எதிர்க்க அகர்சன் காலேஜ் கல்லூரி, அகர்சன் கல்லூரி இருக்குங்க. அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ பணிமனை நமக்கு வலது பக்கம் ரைட் சைடில் மெட்ரோ பணிமனை வருது. ஆமாங்க, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கம் வரைக்கும் பில்லர் ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சுங்க. இதில் 3 கிலோமீட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் 3 கிலோமீட்டர் தான் அண்டர் கிரவுண்டில் வருது. அதுவும் இந்த ரூட்லேயே வருது, இந்த மாதவரம் அண்ணா நகர் இடையிலே வருது. அதையும் பார்த்துடலாம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துல அந்த 3 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டு, மிச்ச 44 கிலோமீட்டரும் எலிவேட்டர் லைனுங்க. இந்த லைனு இங்கேருந்து ஆரம்பிக்கிறது மாதவரம், அப்படியே பார்த்திங்கன்னா ரெட்டேரி, கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், கோயம்பேடு, விருகம்பாக்கம், போரூர், ஆலந்தூர், அந்த லைனில் அப்படியே ட்ராவல் ஆகி போகுதுங்க. இப்போ அசிசி நகரை தாண்டி இந்த மஞ்சம்பாக்கம், இந்த மாதவரத்துலேருந்து அவுட்டர் ரிங் ரோடுக்கு முன்னாடி வந்த இன்னர் ரிங் ரோடுங்க. இது 200 ஃபீட் இன்னர் ரிங் ரோடு. அப்படியே இது மணலி, எண்ணூர், மீஞ்சூர், பொன்னேரிலாம் போகும். அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். இந்த இடத்துல லெஃப்ட்டில் திரும்பி போகுது பாருங்கள் ட்ராக்கு. லெஃப்ட்டில் திரும்பி அப்படியே ரெட்டையேரி, கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர் அந்த ரூட்டில் ட்ராவல் ஆகிடும். அசிசி நகர்லேருந்து இடது பக்கம் திரும்பி அப்படியே ட்ராவல் ஆகுது. இந்த ட்ராக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக
பார்க்கறதுக்கு உண்மையிலே இந்த மெட்ரோ ஒர்க்குங்கள்லாம் நிறைய இடத்துல நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. அது ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்க. இதை மாதிரிலாம் ஒரு வளர்ச்சி வரும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல. இது ஒரு நல்ல விஷயந்தான். சரி வாங்க, அப்படியே நம்ம இந்த மஞ்சம்பாக்கத்துலேருந்து அந்த மாதவரம், ரவுண்டனா, ரெட்டையேரி, அப்படியே அண்ணா நகர் வரலும் போகலாம் ட்ராவல் பண்ணி. இந்த ஏரியாவிலலாம் பாருங்கள், பில்லர் ஒர்க்கு, மேலே வந்து ட்ராக் ஒர்க்கு கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் முழுமையாக வந்துடுச்சிங்க. இந்த மாதவரம் ரவுண்டனாவில் ஃப்ளைஓவர் வரப்போகிறேங்க. இந்த மாதவரம் பர்டிகுலராக இந்த ரவுண்டனா பகுதியில் மட்டும்தான் அந்த பில்லர் ஒர்க்கு கொஞ்சம் டிலேவில் இருந்தது. நான் 3 மாதத்துக்கு முன்ன பார்க்குறப்ப. இப்போ அதுவும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் பில்லர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மாதவரம் ரவுண்டனாவில் அந்த ஃப்ளைஓவர் மேலே போகிறோம். இடது பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளைஓவர் வந்துடுச்சிங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி நான் அப்டேட் போட்ட அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இடது பக்கம் மாதவரம் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக ஃப்ளைஓவர் ஒர்க் வந்துச்சுங்க. இந்த இடத்துலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒர்க்கெலாம் ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு நல்லா ஸ்பீடாக போகுதுங்க. கம்பேர் பண்ணால் மதுரவாயில், சென்னை போர்ட்டை விட மெட்ரோ ஒர்க்கு சூப்பரான ஸ்பீடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதவரம் ரவுண்டனா அந்த ஃப்ளைஓவர்லேருந்து நம்ம கீழே இறங்குறோம். இந்த இடத்துலாம் பாருங்கள், பில்லர் ஒர்க்லாம் வந்துடுச்சு. கொளத்தூர் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்து இந்த மாதவரம் ஃப்ளைஓவரை கடந்து வந்ததுக்கப்புறம் ரெட்டையேரிங்க. இது ஒரு முக்கியமான ஜங்ஷனு. அந்த ரெட்டையேரி ஃப்ளைஓவருக்கு முன்னாடி தான் நம்ம வரோம். இந்த இதான் சொல்கிறேங்க, ஃபுல்லாக இந்த பில்லர் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாதவரத்துலேருந்து விருகம்பாக்கம், போரூர், ஆலந்தூர் வரைக்கும் 80% பில்லர் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுங்க. வாங்க அப்படியே இந்த ரெட்டையேரி ஃப்ளைஓவருக்கு மேலே போகலாம். இங்கே ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க மெட்ரோ. இந்த ரெட்டையேரி ஃப்ளைஓவர் பார்த்திங்கன்னா 2ஆக இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இடையில் கேப் இருக்கும். உண்மையிலே நல்ல விஷயங்க. அந்த கேப்பில் இந்த மெட்ரோ பில்லர்ஸ் அமைச்சிருக்காங்க. இதனால் இந்த 2 பக்கமும் இருக்கிற கட்டிடங்கள் இடிக்கிறது, அதுக்கு காம்பன்சேஷன் காசு கொடுக்கறது, அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். இதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறப்ப. இந்த ரெட்டையேரி ஃப்ளைஓவரையும் கிராஸ் பண்ணி கீழே வரங்க. இதுக்கப்புறம் கொளத்தூர் வரும். இந்த கொளத்தூர்லேருந்து இந்த அண்ணா நகர் வெஸ்ட்டுக்கு இடையில் அந்த 3 கிலோமீட்டர் தாங்க. இந்த லைன்லேயே அந்த 3 கிலோமீட்டர் மட்டும்தான் அண்டர் கிரவுண்டு. மிச்சம் முழுவதும் சோழிங்கநல்லூர் வரலும் எலிவேட்டடு தான். அந்த 3 கிலோமீட்டரை தவிர்த்துட்டு 44 கிலோமீட்டரும் எலிவேட்டடு தான். இந்த ரெட்டையேரி இந்த மேம்பாலம் இறங்கின உடனே இந்த எலிவேட்டட் லைன் க்ளோஸ் ஆகி அண்டர் கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுங்க. இந்த கொளத்தூரில் செந்தில் நகர், அந்த செந்தில் நகர் பகுதி, அந்த சிக்னலுக்கு முன்னாடி இந்த அண்டர் கிரவுண்ட் லைன், இந்த கொளத்தூர் இந்த மெயின் இந்த சாலையில் இருந்து இடது பக்கம் ட்ராவல் பண்ணி வில்லிவாக்கம் பேருந்து நிலையம், அதுக்கப்புறம் அப்படியே அண்ணா நகர் வெஸ்ட்டில் வந்துருங்க. இந்த கொளத்தூரில் செந்தில் நகர் சிக்னலுக்கு முன்னாடி அந்த அண்டர் கிரவுண்டில் விட்டேன் இல்லைங்களா, இந்த வில்லிவாக்கம், இந்த பாடி ஃப்ளைஓவருக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வில்லிவாக்கம் பகுதியில் சிங்காரவேலர் ஸ்கூல் ஒன்று இருக்கும். அண்ணா நகர் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு அந்த வில்லிவாக்கம் மார்க்கெட்டு, வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் வழியாக வந்து அந்த சிங்காரவேலர் ஸ்கூல் கிரவுண்டில் கிராஸ் ஆகி இந்த அண்ணா நகர் ஸ்டேஷனில் கிராஸ் ஆகி அண்ணா நகர் வெஸ்ட்டு வந்துடுங்க. இந்த பாடி ஃப்ளைஓவர்லேருந்து அண்ணா நகருக்கு வெஸ்ட்டுக்கு
இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பில்லர் தெரியும் பாருங்கள். இந்த இடது பக்கம் அந்த ஸ்கூல் வழியாக வந்து இந்த அண்ணா நகர் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி இதை பாருங்கள். இதெல்லாம் இப்போ தான் இங்கெல்லாம் பில்லர் அமைக்கிறாங்களா, இதிலிருந்து திரும்பவும் அந்த எலிவேட்டட் லைனு ஸ்டார்ட் ஆகிடுங்க. இதுக்கப்புறம் கடைசியாக சோழிங்கநல்லூர் வரலும் எலிவேட்டட் தாங்க இந்த லைனு. அதான் சொல்கிறேன், இந்த லைனில் பில்லர் ஒர்க்கு 80லேருந்து 85% பில்லர் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ட்ராக் ஒர்க் ஆரம்பிக்கணும். அதையும் சீக்கிரம் நிறைய இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சில இடத்துல தான் பெண்டிங் இருக்குது. மற்றபடி இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதவரம் டு அண்ணா நகர் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். மற்றபடி நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். உங்கள் விஜய்.